அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எவ்வாறு நமது கல்வி தகுதியை நாம் பதிவு செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது புதிய பதிவு எவ்வாறு இணையதளம் வழியாக வீட்டிலிருந்தே மேற்கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நமது கல்வி தகுதியை வீட்டில் இருந்தவாறு இணையதளத்தில் புதிய பதிவு மேற்கொள்ளலாம். ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் புதுப்பிக்கலாம். அவ்வாறு புதிய பதிவை மேற்கொள்வதற்காகவும் ஏற்கனவே பதிவு செய்ததை புதுப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnvelaivaaipu.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இந்த இணையதளத்தில் தான் நாம் வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பிக்கவும் புதிய பதிவை மேற்கொள்ளவும் முடியும். வேலைவாய்ப்பு பதிவை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை பற்றி ஏற்கனவே மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பிப்பது, அதாவது ரினியூவல் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எவ்வாறு புதிய பதிவை மேற்கொள்வது என்பதை பற்றி. அதற்காக இந்த வெப்சைட்லயே நியூ யூசர் கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். வெல்கம் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஜாப் போர்ட்டல் ஃபார் த கைண்ட் அட்டென்ஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரண்ட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது புதிதாக பதிவு செய்பவர்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது, தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இணையம் தங்களை வரவேற்கிறது. பதிவர்களின் கனிவான கவனத்திற்கு இவ்விணையதளத்தில் பதிவு செய்யும் விண்ணப்பதாரர்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் கல்வி தகுதி விவரங்களை சரியாகவும் முழுமையாகவும் உள்ளீடு செய்ய தெரிவிக்கப்படுகிறார்கள். துல்லியமாக விவரங்களை அளிப்பது மிக முக்கியமானதாகும். தவறான மற்றும் சரியற்ற விவரங்களை அளிப்பது விண்ணப்பதாரர்களின் பதிவு ரத்தாக வழிவகுக்கும். எந்த ஒரு விவரமும் பொய்யானதாக அறியப்பட்டால் பதிவுதாரரின் பதிவு எவ்வித முன்னறிவிப்புமின்றி ரத்து செய்யப்படும். பதிவர்கள் சான்றிதழின் உண்மைத்தன்மையை அறிவது வேலை அளிப்போரின் முழு பொறுப்பாகும். பதிவர்கள் தவறான விவரங்களை அளித்திருப்பது தெரிய வந்தால் அவர்களின் பணி நியமனம் ரத்து செய்யப்படுவதுடன் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவும் ரத்து செய்யப்படும். நான் இங்கு கொடுத்துள்ள விவரங்கள் என் அறிவுக்கு தெரிந்து உண்மையானது என்று அறிவிக்கிறேன். அரசால் வழங்கப்படும் அனைத்து திட்டங்களின் மூலம் பயனடைய ஏதுவாக எனது ஆதார் எண்ணை பகிர்வதற்கு ஒப்புதல் அளிக்கிறேன். கொடுத்துள்ள விவரங்களில் ஏதேனும் தவறானது என கண்டறியப்பட்டால் எனது பதிவு ரத்து செய்யப்படலாம். நான் மேலே கொடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பு பதிவிற்கான கட்டளைகளை ஒப்புக்கொள்கிறேன். அந்த மாதிரி இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணி இந்த அக்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுதான் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். புதிய பதிவாளர்கள் ஃபர்ஸ்ட்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டும். அதன் பிறகுதான் உங்களது கல்வி தகுதியை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ஒரு யூசர் ஐடி, அதாவது நீங்க லாகின் பண்றதுக்காக யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் டைப் கொடுத்திருக்காங்க, ஆதார் நம்பர், டிஃபென்ஸ் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. உங்க கையில எந்த ஐடி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய, அதாவது கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபேவரைட் கலர், ஒரு செக்யூரிட்டி ஆன்சர் கேக்குறாங்க. ஃபேவரைட் கலர், உங்க ஃபேவரைட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடு இமேஜ் இங்க என்டர் பண்ணி உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியரா என்டர் பண்ணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை சேவ் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல நேம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்னு கிரியேட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்றதுக்காக இங்க மாடிஃபை கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல பர்சனல் டீடைல்ஸ், இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ண வேண்டுமோ எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல், டிப்ளமோ, சர்டிபிகேட் கோர்சஸ் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கில் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது குவாலிஃபிகேஷன் நீங்க ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், சிம்பிள் ஸ்டெப் தான். 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், யூஜி, பிஜி மேற்படிப்பு முடித்தவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். தங்களது கல்வி படிப்பு முடிந்தவுடன் உங்களது கல்வி தகுதியை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து பணி வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கு சீனியாரிட்டி வாரியாக நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வெளியிடப்படும். ஒரு முறை நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்றால் அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். புதுப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜில் நீங்க வந்து
வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய யூசர் ஐடி, அதாவது உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுல உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆகவே மாணவர்கள் இவ்வாறு வீட்டில் இருந்தவாறு உங்களது வேலைவாய்ப்பு பதிவை இணையதளம் வழியாக மேற்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.